உடல் நலமாக, உயிர் நலமாக, உள்ளம் நலமாக, அப்படி ஒரு சில தகவல்கள் நம்ம வச்சிருக்கிறோம். அதாவது உயிர் நலம், மனநலம், உடல் நலம், குடும்ப நலம், குழந்தைகள் நலம், உறவுகள் நலம், நட்பு நலம், சமுதாய நலம், கல்வி வளம், செல்வ வளம் அப்படிங்கிற மாதிரியான தலைப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் சரியா இருக்கணும்னா முதல்ல நாம நலமாக இருக்கணும். அதாவது நம்முடைய உடல் நலமாக இருக்கணும், அப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படிங்கிறது அடிப்படை. இந்த உடல் நலத்துல இந்த உருவத்துக்கு வரக்கூடிய செயல்பாடுகளிலிருந்து தொடங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உருவத்துக்கு வரக்கூடிய செயல்பாடு எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா இந்த உடல் நலமாக இருக்கிறதுக்கு தேவையான செயல்பாடுகளை உணர்ந்துக்க முடியும், செயல்படுத்திக்க முடியும். இந்த உடல் எப்படி உருவாச்சுன்னே தெரியாம இந்த உடல்ல ஒரு சில அறிகுறிகள் வரும் பொழுது அதை சரி பண்ணுவதற்கான முயற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாரும் நலமா இருக்கிறோமான்னு கேட்டா வார்த்தைக்கு சொல்லிடுவோம். இப்ப நம்ம சாதாரணமா யாராவது ஒருத்தர் நம்ம புதிதாக சந்திக்கிறோம்னாலோ அல்லது உறவினர்களோ தொலைபேசியில பேசினா கூட முதல்ல நம்ம என்ன கேட்போம், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. வார்த்தை என்னவோ நான் நலமா இருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல வெளிப்படுத்துவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சாக்க அப்படியே ஒவ்வொரு அறிகுறியா ஒவ்வொரு சிரமங்களாக, அதாவது மனது ரீதியான சிரமங்கள், உடல் ரீதியான சிரமங்கள், அப்புறம் பொருளாதாரம், மற்ற குடும்ப சூழல்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்ப எல்லாமே என்னன்னா இங்க நலமாக வளமாக இருக்கிறோமான்னா பெரும்பாலும் இல்லைங்கிறது தான் நிலை. இப்ப இந்த உடல் நலமும் சரி, உள்ளமும் சரி, அல்லது இங்குள்ள பொருளாதாரம், இன்னும் மற்ற சூழல்கள், உறவுகள், இது எல்லாமே சரி, எப்படி நம்ம சுமூகமா செயல்படுத்துறது, சுலபமாக செயல்படுத்துறது, எளிமையாக நம்மளுடைய செயல்கள் அமைச்சிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அதுல நம்மளுடைய உடல் நலம் சரியாக இருக்கும் போதுதான் மற்றது எல்லாத்தையும் நம்ம கவனிக்க முடியும், அதை பயன்படுத்திக்கிறதோ அதை செயல்படுத்துறதோ எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்ப இந்த உடல் நலம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டி இருக்குது. இந்த உடல் நலத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி உருவானோம் அப்படிங்கிற அந்த தகவலை நோக்கி திரும்பலாம். நாம எப்படி உருவாயிருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுப்படையில நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அதாவது ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணையும் போது, அதாவது பாலுறவில் ஈடுபடும் போது ஆணுகிட்ட இருந்து ஒரு திரவம் வெளிப்படுது, பெண்ணிடம் இருந்து ஒரு திரவம் வெளிப்படுது. அதெல்லாம் இங்க யாரும் கணக்குல பாக்குறது இல்லை. அது இல்லாம பெண்ணிடம் சினை முட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பொருள் ஒவ்வொரு மாதமும், அதாவது பருவத்துக்கு வரக்கூடிய அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த பருவத்துக்கு வரக்கூடியது அப்படின்னு சொல்றதே இந்த முட்டை உருவாகி வெளிப்படுறதுதான். அப்படி வெளிப்படுற அந்த முட்டையோட ஆணிடமிருந்து வெளிப்பட்ட அந்த திரவம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் உயிர் அணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த திரவத்துல உயிர் அணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு. நாம தான் இந்த பேர்லாம் வச்சிருக்கிறோம். சினை முட்டைங்கிறதோ உயிர் அணுங்கிறதோ நாம தான் பேர் வச்சிருக்கிறோம். எதனால பேர் வச்சிருக்கிறோம்னா அது என்ன நிலையில் இருக்குதோ அதை உணர்ந்ததுனால அந்த பேர் வச்சிருக்கிறோம். சரிங்களா? உயிர் அணு, அணு அப்படிங்கிறதுனா ரொம்ப ரொம்ப சிறிய அளவுல இந்த உயிரோடைய நிலைப்பாடு ஒரு சிறிய திரவத்துல இருக்குது அப்படிங்கிறதான் உயிர் அணு அப்படிங்கிறது நம்ம பேரா வச்சு அதை உணர்றோம். அந்த உயிரணு அந்த சினை முட்டைக்குள்ளார நுழைஞ்சு அந்த சினை முட்டைக்குள்ளார இருக்கிற பொருளை பயன்படுத்தி இந்த முழுமையான உடலாக மாற்றம் பெறுது. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உயிரணு சினை முட்டைக்குள் நுழைஞ்சு அதில் உள்ள பொருள்களை பயன்படுத்தி முழுமையாக இந்த உருவமாக மாறுது. இந்த உயிர் தான் இந்த உடலாக மாறி இருக்குது. இந்த உடலுக்குள்ளார உயிர் இருக்கிற வரை இந்த உடல் இயங்குது. இதுதான் நமக்கு புரிஞ்சிருக்கிற அடிப்படை. அதாவது இரண்டு வகையான பொருள்கள் இங்க ஒன்றிணையது, உயிரணு சினை முட்டை ரெண்டும் ஒன்றிணையது. இந்த இரண்டு பொருள்களும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில்
ஒரு 10 மாதம் பாதுகாக்கப்படுது. தாயினுடைய அந்த கர்ப்பப்பையில ஒரு 10 மாதம் பாதுகாக்கப்படுது. அந்த 10 மாத காலம் குறிப்பிட்ட வெப்பநிலை வந்துட்டு சீராக அங்க இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குறிப்பிட்ட வெப்பநிலை சீராக இருந்துட்டா நாம முழுமையாக உருவத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உருவாகுது. நாமெல்லாம் அப்படிதான் உருவாகி வந்தோம். இப்ப இந்த செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா இங்கு உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மாறுபடும். பறவைகளுக்கு வேற மாதிரி இருக்கும், விலங்கினங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனா மூலக்கூறுன்னு இருக்குல்ல, இந்த சினை முட்டை அதில் உள்ள பொருள், நீங்க முட்டைன்னு பார்க்காதீங்க, அந்த முட்டைக்குள்ள இருக்கிற பொருள் இருக்குல்ல, அந்த பொருளும் உயிரணுன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருக்கிற அந்த உயிராற்றல், அதுல உள்ள அந்த மூலக்கூறு, இது இரண்டும் இணைகிற செயல் நடக்கும் பொழுது உருவத்துக்கு வரக்கூடிய செயல்பாடு நடக்குது. இதான் நம்ம புரிஞ்சிருக்கிற அடிப்படை, புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையும் அதுதான். நம்ம இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். கவனிச்சு பார்த்தா அதுதான் நடக்குது. உருவத்துக்கு வரக்கூடிய செயல் அப்படிதான் நடக்குது. கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்போ இந்த உருவத்துக்கு வரக்கூடிய செயல் நாம என்ன பார்த்துட்டோம்? உயிரணு, சினைமுட்டை, இது ரெண்டும் இணைஞ்சு ஒரு குறிப்பிட்ட வெப்ப சூழலில் இருந்து உருவாகி குழந்தையாக மாற்றம் அடையுது. ஆணிடம் உயிரணு, பெண்ணிடம் சினைமுட்டை. இந்த இரண்டும் ஒன்றிணைஞ்சு உருவத்துக்கு வருது. அந்த உருவத்துக்கு வர்றதுக்கு தாயினுடைய, அதாவது பெண்ணினுடைய அந்த உடல்ல கர்ப்பப்பைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பையில ஒரு 10 மாசம் அது இருக்குது. அந்த 10 மாசமும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அதற்கு தேவையானதாக இருக்குது. அந்த வெப்பநிலை மட்டும் அங்க சரியாக இருந்துட்டால் உருவத்துக்கு வருது அப்படின்னு சொல்றோம். இதுதான் அங்க இருக்கிற நிலைப்பாடு. ஆனா நாம இன்னைக்கு இந்த குழந்தை உருவாகிற செயலுக்காக நம்ம என்னவெல்லாம் செய்யறோம்னு யோசிச்சு பாருங்க. இந்த சினை முட்டை கூட உயிரணு இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை நல்ல வளமாக நலமாக வாழ்றதுக்காக நிறைய பொருள்களை நாம பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது சத்துள்ள ஆகாரங்களாக பெண் வந்துட்டு உணவாக எடுத்துக்கணும். அப்பதான் குழந்தைக்கு அந்த சத்து கிடைச்சி நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஆனா நான் இப்ப என்ன சொன்னேன்னா, குழந்தை கருவுல வளர்ற அந்த ஒரு 10 மாத காலகட்டம், அந்த கர்ப்பப்பையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மிதமான வெப்பநிலை கிடைச்சால் போதுமானது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அல்லது இதுல நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. ஏன்னா ஆரம்பமே என்னன்னு தெரியலன்னா அடுத்தடுத்து நம்ம எப்படி சரியா புரிஞ்சுக்குவோம். இங்க நீங்க என்ன பொருள்களை நிறைய எடுத்துக்கிறீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு சக்தி உள்ள சத்து உள்ள பொருள்களை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க குழந்தைகளுக்கு அது ஆற்றல் கிடைச்சு வளரும் அப்படிங்கிறாங்க. அதை இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, அதாவது தாய் எடுத்துக்கிற உணவு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு நேரடியாக அது பொருளா போகல, தாயினுடைய ரத்தத்துல சத்து பொருள்களாக கலந்து தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு போகுது. அப்படி போகிற அந்த சத்து பொருள்கள் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. அந்த வளர்ச்சி, அந்த செயல்பாடு, அந்த இயக்கத்துல உடலுக்கு தேவையற்ற சில பொருள்கள் உருவாகும் இல்லையா. இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்னா அது செரிமானம் நடந்து சத்து பொருளா மாறின பிறகு அதுல உள்ள தேவையற்ற பொருள்கள் எல்லாம் மலமா வெளியில போகுது இல்லையா. அந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய உடல் இயக்கத்துக்கு பயன்படுற அந்த பொருள்கள் மீண்டும் அந்த பயன்பாட்டுக்கு முடிஞ்ச பிறகு அதில் உள்ள அந்த தேவையற்ற பொருள்கள் இருக்கு இல்லையா. இப்ப நமக்கு எப்படி மலமா வெளியில போகுதோ அது போல தேவையற்ற பொருள்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மீண்டும் தாயினுடைய அந்த ரத்தத்துல கலந்து வெளியில வந்துடுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்க தகவல்கள் சொல்லப்படுது. ஆனா நான் என்ன சொல்றேன், தாயினுடைய அந்த வயிற்றுல இருந்து கிடைக்கிற, அதாவது கர்ப்பப்பையில இருந்து கிடைக்கிற அந்த வெப்பநிலை போதுமானது. அந்த வெப்பநிலை மட்டும்தான் அங்க குழந்தைக்கு தாய்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா, இதை தெளிவு பெறணும். இதை தெளிவு பெற்றாதான் நம்ம என்ன பண்ண முடியும், எது இங்க சரியாக இருக்குது, அதாவது இங்க எது இயல்பு எது உண்மை அப்படிங்கிறது தெரிய முடியும். இது தெரியணும்னா நமக்கு ரத்தத்தை பற்றிய தகவல் தெரியணும். ரத்தத்துல எத்தனை வகை இருக்குது, அதுல எந்தெந்த
வகை வந்துட்டு சிலது வந்துட்டு சில பேருக்கு சேரும், சிலது சேராது அப்படிம்பாங்க. இது எதுக்காக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, குறிப்பிட்ட ரத்த வகை அந்த உடம்புல இருக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட ரத்த வகை மூலியமாக தான் அவங்களுக்கு ரத்தத்தின் மூலியமாக எந்த ஒரு பொருளையும் கடத்துறதுக்கான வாய்ப்போ அல்லது ரத்தத்தின் மூலியமாக ஆற்றல் கிடைக்கிறது அப்படிங்கிறதோ, ரத்தம் குறைவு ஏற்பட்டாக்க அதை செலுத்துறது, அதாவது அதை அதிகப்படுத்துறதுங்கிறதோ செயல்படுத்துறாங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அம்மா கிட்ட இருந்து அந்த கர்ப்பப்பையில வெறும் வெப்பம் மட்டும்தான் கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்க உண்மையா நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா ஒரு தாய்க்கு 4 குழந்தைகள் பிறந்திருக்குதுன்னா தாயினுடைய ரத்த வகையே குழந்தைகளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாம வேறு வேறு ரத்த வகை இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது சில பேர் என்னன்னா, இல்ல அது அப்பாவுடைய ரத்த வகைங்க, அதாவது தந்தையினுடைய ரத்த வகைங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைப்பீங்க. அது இல்லாம வேறு ரத்த வகையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க அப்பாவுடைய ரத்த வகையா கூட வச்சுக்கோங்க. தாயினுடைய ரத்தம் வேற, குழந்தையினுடைய ரத்த வகை வேறன்னா இது ரெண்டும் எப்படி இணையும்? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளார வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணிடலாம், ஓ இதுல ஏதோ நமக்கு சரியான தகவல்கள் இவங்க கொடுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள் யாராவது இருந்தா, மருத்துவரை சந்திக்க நேர்ந்தால் நீங்க இது சம்பந்தமா கேளுங்க. ரத்தத்துல எத்தனை வகை இருக்குது, இப்ப ஏ பாசிட்டிவ்க்கு இன்னும் என்னெல்லாம் ரத்த வகை இருக்குதோ இது எல்லாத்தையும் செலுத்த முடியுமா, செலுத்தினா அந்த உடம்பு ஏத்துக்குமா அப்படிங்கிற தகவலை மட்டும் கேளுங்க. யாராவது அவசியம் இதை கேட்டு பதிவு செய்யணும். மருத்துவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இங்க நாம என்ன சொல்றோங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நம்ம எந்த அளவுக்கு அனுபவபூர்வமாக உண்மை நிலையை சொல்றோம் அப்படிங்கிறது புரிய வரும். சரிங்களா? அப்போ இந்த ரத்த வகை மாற்றி செலுத்தினாக்க அது சில நேரத்துல உயிர் போகக்கூடிய நிலை கூட உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா சொன்னா, அம்மா கிட்ட இருந்து சாப்பிட்ற எந்த ஒரு பொருளும் குழந்தைக்கு போகாது அப்படிங்கிறது ரொம்ப அழகா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை நம்ம ஆட்கள் முன்கூட்டியே உணர்ந்திருக்கிறாங்க, நம்ம மக்கள் முன்கூட்டியே உணர்ந்திருக்கிறாங்க, அனுபவபூர்வமாக அது இருந்திருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம கிட்ட இங்க பழமொழிகள் அப்படின்னு நிறைய இருக்கும். பழமொழி அப்படின்னு சொன்னா பழகிய மொழின்னு அர்த்தம். இங்க இயல்புல நம்மளுடைய பழக்க வழக்கமாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிற தகவலாக இருக்கும். அது உங்களுக்கு அழகா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஊராம் பிள்ளைங்கிறது மனைவி, அதாவது அவங்க வேற ஒருத்தருடைய பொண்ணாக இருந்தாங்க, அவங்கள திருமணம் செஞ்சு தன்னுடைய மனைவியாக்கிட்டாங்க. இப்போ தன்னுடைய குழந்தை அங்க வளர்றதுக்கான சூழல் உருவாயிருக்குது. அந்த சூழல்னால இப்ப அந்த குழந்தை வளரணும்னா தன்னுடைய மனைவியை சரியாக அவங்களுடைய உடல் இயல்பு நிலையில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக நலமாக வளமாக வச்சுக்கிறது செயலை செஞ்சா போதுமானது. அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தை தானாகவே வளரும் அப்படிங்கிறத நமக்கு அனுபவமா வெளிப்படுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க சொல்றாங்களே, அப்ப சாப்பிட்ற பொருள் தானே அங்க வளர்த்துதுன்னா அது அந்த பெண்ணுடைய உடலை சமமாக வச்சுக்கிறதுக்கு தானே தவிர, உடல்நிலையை அந்த வெப்பநிலை மாறாம சரியா வச்சுக்கிறதுக்கு தானே தவிர, குழந்தை வளர்வதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்பநிலையை சீரா வச்சுக்கிறது தான். குழந்தை வளர்றதுக்காக இவங்க சாப்பிட்றதெல்லாம் குழந்தைக்கு போகும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, தானா வளரும்ங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க. இது அவங்க சொன்னாங்கிறதுக்காக நான் இப்ப சொல்லல, நான் மீண்டும் சொல்றேன். இதுல இன்னும் நிறைய தெளிவடைய வேண்டிய தகவல்கள் இருக்குது.